தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். இதற்காக பெரம்பூர் தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் தான் போட்டியிடும் 2வது தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இன்று மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் உள்ள மரக்கடை பகுதியில் சிறந்த வேனில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் மனு தாக்கல் செய்வதற்காக விஜய் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விஜய் இன்னும் சிறிது நேரத்தில் பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வார். இந்த நிலையில் விஜய் ரோடு ஷோ நடத்த தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்துள்ளது. அதாவது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விஜய் வருகையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரச்சார நிகழ்வில் கலந்து கொள்ள வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட இந்த வாகனமும் பின்தொடரக்கூடாது என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி, உடல் நலம் குன்றியவர்கள், பொதுமக்கள் யாரும் நேரில் வர வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. விஜய் தனது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும் மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தை தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். விஜயின் மனு தாக்கல் மற்றும் பிரச்சாரத்தையொட்டி திருச்சி தொகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி திருச்சி விமானத்தில் உள்ளே செல்வதற்கு பத்திரிகையாளர்கள் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மற்றும் அங்கு உள்ள காவல்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்திற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் விஜய் வெளியே வரக்கூடிய VIP நுழைவாயில் அனுமதித்தனர். அந்த நுழைவாயில் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய விஜயின் பவுன்சர்கள் பாதுகாவலர்கள் நுழைவாயில் அருகில் செல்ல அனுமதிக்காமல் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தனர். இந்த நிலையில் அங்குள்ள செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அருகில் சென்றால்தான் விஜய் வருகை படம் பிடித்து செய்தி வெளியிட முடியும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்தின் காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சர்மிளா.